1930ஆம் ஆண்டு உதயமான சேலம் மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் மேதகு ஹென்றி புரூனியர் அவர்களின் துணிவில் சிறு விதையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த விதை இன்று மாபெரும் ஆலமரமாக வளர்ந்து நம்பிக்கையுடன் நிற்பதை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. கடந்து வந்த பாதை துணிவையும் நம்பிக்கையையும் உள்ளடக்கிய மாபெரும் சரித்திர பாதை. இந்த நிஜம் உருவான விதம் 1930 49 மாணவர்களை கொண்டு நாமக்கல்லில் ஆரம்பிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லமானது 1932 சேலம் ஆயர் இல்லம் அருகில் கொண்டு வரப்பட்டது. அம்மாணவர்கள் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி சென்று படித்தார்கள். பள்ளி தூரம் என்பதால் 1936ஆம் ஆண்டு புனித தெரசால் இரவு பள்ளியை தொடங்கினர். அதுதான் இன்றைய ITI ஆக உள்ளது. 1939ஆம் ஆண்டு புனித தெரசால் துவக்கப்பள்ளி என்ற பெயரில் ஒரு கூரை கொட்டகையில் 2 ஆசிரியர்கள் 52 மாணவர்கள் என ஆரம்பிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் ஆசிரியர் திருமிகு அந்தோணி அவர்கள் தலைமை பொறுப்பேற்று படிப்படியான வளர்ச்சி நிலைக்கு இட்டு சென்றார்கள். 1948 அன்றைய சேலம் மறை மாவட்டத்தின் 2ஆம் ஆயர் மேதகு வெண்மணி செல்வநாதர் அவர்கள் புனித தெரசால் துவக்கப்பள்ளியை உயர் துவக்கப்பள்ளியாக தரம் உயர்த்தினார். அதே 1948 மறைந்த முன்னாள் RC பள்ளிகளின் மேலாளர் தந்தை அருட்திரு செபாஸ்டின் அடிகளார் கூரை கொட்டகையில் இருந்த பள்ளிக்கு 4 வகுப்பறைகள் கொண்ட மாடி கட்டிடத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். அதன் பிறகு தந்தையின் பெருமுயற்சியினால் உயர் துவக்கப்பள்ளியானது உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் நாள் இந்தியாவிற்கு வருகை தந்த திருத்தந்தை 6ஆம் சின்னப்பரின் நினைவாக புனித தெரசால் என்னும் பெயரானது புனித பால் உயர்நிலை பள்ளி என மாற்றம் பெற்றது. 1965 ஜூலை 17 புனித பால் உயர்நிலை பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியராக அருட்திரு ரொசாரியோ அடிகளார் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் காலத்தில்தான் துணிவும் நம்பிக்கையும் என்ற பள்ளியின் விருதுவாக்கு உருவாக்கப்பட்டது. மேலும் 1968 ஜூலை திங்கள் 12ஆம் நாள் அன்றைய தமிழக முதலமைச்சரான மாண்புமிகு டாக்டர் CN அண்ணாதுரை அவர்களின் கைகளால் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். அவர் இப்பள்ளியை சேலம் நகரின் அறிவாலயம் என பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1977ஆம் ஆண்டு அருட்திரு டோமினிக் அடிகளார் 2வது தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார்கள். மேதகு ஆயர் மைக்கேல் போஸ்கோ துரைசாமி ஆண்டகையின் காலம் இது. புனித பால் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக இக்காலத்தில் தான் தரம் உயர்த்தப்பட்டது. ஆயரின் வழிகாட்டுதலின்படி புதிய கட்டிடம், அதாவது தற்போது அலுவலகம் உள்ள கட்டிடமானது கட்டப்பட்டது. 1984ஆம் ஆண்டில் 3ஆம் தலைமை ஆசிரியராக அருட்தந்தை தாமஸ் அடிகளார் அவர்கள் பதவியேற்றார்கள். புதிய கட்டிடத்தின் மேல்தளம், கருங்கல் சுற்றுச்சுவர் ஆகியவை இவர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆங்கில கல்விக்கான அரசு ஒப்புதலையும் இவர் பெற்றுத்தந்தார். 1990ஆம் ஆண்டு 4ஆம் தலைமை ஆசிரியராக அருட்திரு அருளப்பன் அடிகளார் பொறுப்பேற்றார்கள். புதுமையான எண்ணங்கள், விளையாட்டில் பல வெற்றிகள் என இப்பள்ளி மாநகரின் தலைச்சிறந்த பள்ளியாக உருவான காலம் இது. கணினி வழி கல்வி அறிமுகம் செய்யப்பட்ட காலம். இவர் காலத்தில் விளக்குகளுடன் கூடிய கூடைபந்து மைதானம் மிக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டது. விடுதியை ஒட்டிய புதிய கட்டிடம், முதன்மை கட்டிடத்தின் 2ஆம் தளம், ஆயரின் அனுமதியோடு புதிய நூலகம், லேப் 2000 என்னும் அறிவியல் ஆய்வுக்கூடம் போன்றவைகளும் இவர் காலத்தில் உருவாக்கப்பட்டன. விளையாட்டில் பல பிரிவுகளிலும் மாநில அளவிலான வெற்றிகளை பெற்று இவர் காலம் செயின்ட் பால்ஸின் பொற்காலமாக திகழ்ந்தது. 5வது தலைமை ஆசிரியராக அருட்திரு கபிரியல் அடிகளார் அவர்கள் 2000ஆம் ஆண்டில் பொறுப்பேற்றார்கள். இவருடைய காலத்தில் 2 பழைய கட்டிடங்களை இணைக்கும் தேர்வு கட்டுப்பாட்டு அறையை உருவாக்கினார். கல்வியில் சிறப்பாக செயல்பட்ட இவர் காலத்தில் திருவையாறு தமிழையா கல்விக் கழகம் நடத்திய
தமிழ் தேர்வில் மாநிலத்தில் முதல் இடத்தை 2003ஆம் ஆண்டில் பெற்றார். பயோ லேபும் இவர் காலத்தில் கட்டப்பட்டது. 6ஆம் தலைமை ஆசிரியராக அருட்திரு ஜான் ஜோசப் அடிகளார் 2004ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார்கள். புதிய கணினி ஆய்வகம், தூய்மையான குடிநீர் மற்றும் அருட்தந்தை எஸ்.சி. செபாஸ்டின் அடிகளார் பெயரில் ஆடியோ விஷுவல் லேபை உருவாக்கினார். பள்ளியை சுற்றிலும் தார் சாலை அமைத்து கொடுத்தார். 7ஆம் தலைமை ஆசிரியராக அருட்திரு சக்கரையாஸ் அடிகளார் 2008ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார்கள். ஒழுக்கம், கொள்கை பிடிப்பு இந்த 2 முக்கியம் என கருதி சிறப்பாக செயல்பட்டார்கள். ஈலேப் எனும் ஆங்கில ஆய்வகம் ஒன்றை அமைத்து ஆர்வத்துடன் மாணவர்கள் ஆங்கிலம் கற்க வழிவகுத்தார்கள். 8ஆம் தலைமை ஆசிரியராக இன்றைய சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கும் அருட்திரு செபஸ்தியான் அடிகளார் அவர்கள் 2010ஆம் ஆண்டு புனித பால் மேல்நிலைப் பள்ளியில் பொறுப்பேற்றார்கள். பள்ளி கட்டிடம் முழுவதும் வண்ணம் பூசப்பட்டது. மாணவர்கள் இல்லத்திற்கான நவீன கழிவறை, குளியலறை இவரால் கட்டப்பட்டது. இவரது காலத்தில், அதாவது 2015ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு பொன்விழா இப்பள்ளியிலே வெகு விமர்சையாக 3 நாட்கள் தொடர்ந்து பல கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் என விழா கோலம் பூண்டது. முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அவர்கள் உதவியோடும் பள்ளி நிர்வாகத்தின் பங்களிப்போடும் சுமார் 1,71,00,000 செலவில் பிரம்மாண்டமான அரியோபாகஸ் உள்ளரங்கம் அமைக்கப்பட்டது. 9ஆம் தலைமை ஆசிரியராக அருட்திரு தாமஸ் மாணிக்கம் அடிகளார் பொறுப்பேற்றார்கள். இவரது காலத்தில் அழகான சத்துணவு சமுதாய கூடம் கட்டப்பட்டது. மேலும் கம்ப்யூட்டர் லேபும் புதுப்பிக்கப்பட்டது. கம்பீரமாக வீறு நடைபோட்டு கொண்டிருக்கும் நம் புனித பால் மேல்நிலைப் பள்ளியின் 10வது தலைமை ஆசிரியராக தற்போது பொறுப்பேற்றிருக்கும் அருட்திரு அலெக்ஸ் பிரபு அடிகளார் அவர்கள் தனது புதிய சிந்தனையாலும் செயல்திறனாலும் புது பொலிவுடன் நூற்றாண்டை நோக்கி வெற்றி நடைபோட வைக்கும் அற்புத காட்சிகளை காணொளியாக இதோ. நூற்றாண்டை நோக்கி செல்லும் பள்ளிடா, அந்த வானது தோன்றி நம்மை வாழ்த்துண்டா. கண்டம் விட்டு கண்டம் வாய்ந்து வெற்றி வாகை சூடி வருவோம். எந்த அணியும் எங்களை கண்டு நடுங்குமே. பட்டி தொட்டி எல்லாம் தெரியும், சென்ட் பால்ஸின் வேகம் அறியும். எதிர்த்து நின்னா நாங்க வெற்றி கொள்வோமே. Would somebody please answer that? Full sleeves, simple show heels, not the door as break it all. Walk the floor, walk up tall, there ain't a sun that's such a tall. Hope should always be with you when circumstances are never true. Challenges make you very strong and quitters always will be wrong. Never give up, never lose hope, life is never cruel and true. Climb the mountains, climb up high until you reach the rainbow sky. Dare to hope. தேடிச்சோறு நீதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று திரை என் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தேனிக்கலை முந்து தினம் தேடலில் வாழு, பீனிக்ஸ் பறவை போல விண்ணை முட்டி நீ நில்லு. சிகரம் தொட்டு வாழ அடிவாரம் தொட்டு செல்லு. வெற்றி கொண்டு வாழ அதிகாலை எழுந்து பழகு. உன் எண்ணங்களை எல்லாம்
பல வண்ணங்களாய் மாற்று. அந்த வண்ணங்களை கொண்டு நாட்டின் தலையெழுத்தை எழுது. வீழ்ச்சி ஒன்று வந்தால் மீண்டும் நின்று காட்டு. சக்கவோடு போட்டு செயின்ட் பால்ஸின் பேரை சொல்லு. நூற்றாண்டை நோக்கி செல்லும் பள்ளிடா. அந்த வானவில் தோன்றி நம்மை வாழ்த்துண்டா. கண்டம் விட்டு கண்டம் வாய்ந்து வெற்றி வாகை சூடி வருவோம். எந்த அணியும் எங்களை கண்டு நடுங்குமே. பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். செயின்ட் பால்ஸின் வேகம் அறியும். எதிர்த்திருந்தா நாங்க வெற்றி கொள்வோமே. Judge ho ho ho. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பணி ஓய்வில் இருக்கின்ற ஆசான்களுக்கும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். துணிவும் நம்பிக்கையும் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குதுங்களா? நம்ம ஸ்கூல் மோட்டோங்க, நம்ம செயின்ட் பால் ஸ்கூல் மோட்டோ, நம்ம ஃபாதர் அருள் ரசோரியோ வைத்த மோட்டோங்க. இந்த ஸ்கூலை தான் மதிப்பிற்குரிய CN அண்ணாதுரை சேலம் மாநகர அறிவாலயம் என்று அழைத்தார். அந்த அறிவாலயம் கோவிலுங்க. இந்த கோவிலிருந்து நீங்கள் பெற்ற ஆசீரால் உலகத்தின் எல்லா திசையிலும் இன்று நலமோடு வளமோடு வாழ்வதைக் கண்டு இந்த ஆலயம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ஆலயத்தின் 60வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் அழைக்கின்றேன். அன்போடு வாருங்கள். உங்களுடைய அந்த பிரசன்ஸ் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு தெம்பை கொடுக்கும். உங்களுடைய உதவி இந்த ஆலயத்தை இன்னும் வளர்த்தெடுக்கும். கண்டிப்பா வாங்க, அன்போடு அழைக்கின்றேன். விரைவில் உங்களை சந்திக்க ஆவலாய் இருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கின்ற பணியை ஆசீர்வதிப்பார். மாதாவுடைய பரிந்துரை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். நம்முடைய பாதுகாவலர் புனித பவுலடியார் என்றும் உங்களுக்கு பக்கபலமாய் இருப்பார். So please do come. Thank you so much.